friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 12th NCERT biologyல environmental issuesல இருந்து 100 MCQ solve பண்ண போறோம். So first question பார்ப்போம். Pollution causes undesirable changes in which of the following characteristics of air, water, land and soil? So இந்த மூணு ஆஸ்பெக்ட்லயுமே அது வந்து undesirable changes கொண்டு வரும் pollution. So இந்த pollution கொண்டு வர அந்த causative agent பார்த்தோம்னா pollutants. So pollution மேக் பண்றதுக்கு பேரு pollutants. இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் pollutants. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்னா என்ன? ஏர், வாட்டர் அண்ட் சாயில் இதோட குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த இயரில் பாஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 பாஸ் பண்ணுது. ஸோ 1981 என்ன ஆக்ட்? ஏர் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். ஸோ ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். ஸோ 1987 அதே ஏர் பொல்யூஷன்லேயே நாய்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. நாய்ஸ் இன்க்ளூடட், அது 1987 வந்தது. நெக்ஸ்ட் 1974 என்னலா அப்படின்னா வாட்டர் என்ன ஆக்ட் அப்படின்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், வாட்டர் ஆக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மோஸ்ட் எஃபிஷியன்ட் டிவைஸ் டு எலிமினேட் த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதாவது எந்த டிவைஸ் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும்னா அதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் தான். ஸோ பிரெசிபிடேட்டர் தான் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள டிவைஸ். அது எவ்வளோ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் கேன் ரிமூவ் ஓவர் 99% ஆஃப் த 99% பார்ட்டிகுலேட் மேட்டரை ரிமூவ் பண்ணிடும். பார்ட்டிகுலேட் மேட்டர் ஃப்ரம் தெர்மல் எக்ஸாஸ்ட், தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸாஸ்ட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் தான். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸாஸ்ட் 99% ஆஃப் த பார்ட்டிகுலேட் மேட்டரை ரிமூவ் பண்ணிடும். So third question option D. Next fourth question, the scrubber is used mainly to remove which of the following gases from the exhaust after spraying water or lime? So என்ன gas remove பண்றதுக்கு scrubber யூஸ் ஆகுதுன்னா SO2. So SO2ல water or lime அந்த ஸ்ப்ரே கடைசி ப்ராசஸ் அப்போ அந்த வாட்டர் லைமை ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் அதை வந்து டர்ட்டில இருந்து பியூரா மாற்றும் அந்த SO2 ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், the diameter of the particulate matter that causes greatest harm to the human health னு பார்த்தோம்னா less than or equal to 2.5 மைக்ரோமீட்டர் தான். ஸோ இது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு சிபிசிபி தான் இந்த மைக்ரோமீட்டர் டேட்டாலாம். அக்கார்டிங் டு சிபிசிபி. ஸோ சிபிசிபினா என்ன? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க லெஸ் தென் 2%, 2.5 மைக்ரோமீட்டர் ஆர் ஈக்குவல் டு 2.5 மைக்ரோமீட்டர் தான் கிரேட்டஸ்ட் ஹார்ம் பண்ணணும். எதுக்குன்னா ஹியூமனோட ஹெல்த்துக்கு. கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் போகும் சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆஃப் த டூ எக்ஸ்பென்சிவ் மெட்டல் ஆர் யூஸ்டு அஸ் த கேட்டலிஸ்ட் பை கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் அண்ட் ஆர் ஃபிட்டட் இன்டு ஆட்டோமொபைல்ஸ் ஃபார் ரெடியூசிங் த எமிஷன் ஆஃப் பாய்சனஸ் கேஸ்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ்ல அப்படின்னா பிளாட்டினம், பல்லாடியம். ஸோ பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னா அந்த பாய்சனஸ் கேஸ் எமிட் ஆகுறது, அந்த வண்டியிலேருந்து வர புகையில வந்து பாய்சனஸ் கேஸ் எமிட் ஆகாமல் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு, அது எமிட் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்கு அந்த பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் பாஸ் ஆகும். அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அன்பர்ன்ட் ஹைட்ரோகார்பன் CO2ஆவும் H2ஆவும் மாற்றிடும். இது கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் தான் நம்ம பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் மெட்டல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கார்பன் மோனாக்சைடு என்னவா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது சேஞ்ச் பண்ணும் கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரிக் ஆசிடையும். ஸோ கார்பன் மோனாக்சைடு நைட்ரிக் ஆசிட். ஸோ கார்பன் மோனாக்சைடும் நைட்ரிக் ஆசிடும் இருக்கிறதா என்ன மாற்றி வரும் அப்படின்னா CO2 + N2 கார்பன் டை ஆக்சைடாகவும் நைட்ரஜனாகவும் மாற்றிடும். ஸோ இது வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நம்ம கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறப்ப அப்போ என்ன பெட்ரோல் யூஸ் பண்ணும் அந்த வண்டியில் அப்படின்னா அன்லீடட் பெட்ரோல் தான். அதாவது லெட் இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா லெட் வந்து அந்த கேட்டலிஸ்ட்டை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். லெட் இன்ஆக்டிவேட் த கேட்டலிஸ்ட். ஸோ அதனால தான் அன்லீடட் பெட்ரோல் யூஸ் பண்ணும். அதாவது லெட் இல்லாத பெட்ரோல். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் போகும் செவன்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெவல் ஆஃப் த சவுண்ட் மே டேமேஜ் த இயர் ட்ரம் அண்ட் கேன் இம்பேர் த ஹியரிங் எபிலிட்டி பெர்மனென்ட்லி. ஸோ இது என்னன்னா 150 டெசிபிள். டிபின்றது டெசிபிள், அதுதான் நம்ம சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட். 150 டெசிபிளோ இல்லை அதுக்கு மேலே கேட்டால் இயர் ட்ரம் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணிடும், அப்புறம் காதை கேட்காது. ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், Euro 2 norms stipulate that sulfur should be controlled as. ஸோ Euro 2 norms என்ன சொல்லுது? டீசலில் 350 ppm சல்ஃபர் இருக்கலாம்,
பெட்ரோலில் 150. அதை ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 50. ஸோ இதுதான் கோலாக இருந்தது. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 350 150. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், the all automobiles and fuel petrol and diesel were to have met the Euro 3 emission specifications in some cities from 1 April. So 2005 இருந்து Euro 3 ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, Euro 3 norms. அப்புறம் and have to meet the Euro 4 norms. Euro 4 norms எப்போலேருந்து ஃபாலோ பண்ணாங்க, அந்த அது எப்போலேருந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 April 2010. ஸோ 2010 ஏப்ரல் 1 Euro 4 norms, Euro 4 norms ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th, which of the following minimum percentage of impurities by domestic sewage make the water unfit for human use? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அதை வந்து ஹியூமன் யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இம்பியூரிட்டிஸ் இருந்ததுன்னா அது ஹியூமன் யூஸுக்கு அது அன்ஃபிட்டாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா 0.1%. ஈவன் 0.1% இருந்தால் கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. டொமஸ்டிக் சீவேஜ், அதாவது அந்த இம்பியூரிட்டி 0.1% இருந்ததுன்னா அந்த 0.1% என்னென்னலாம் இருக்கலாம்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸாக இருக்கலாம். சஸ்பெண்டட் சாலிட்ஸில் என்னென்னலாம் வரும், sand, slit, clay. Sand, slit and clay. வேற என்னென்னலாம் இருக்கலாம்னா கொல்லாய்டல் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். கொல்லாய்டல் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் வரும், ஃபீக்கல் மேட்டர் வரும், இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் இருக்குல்ல ஃபீக்கல் மேட்டர். வேற என்ன இருக்கும், பாக்டீரியா இருக்கும், கிளாத் அண்ட் பேப்பர் ஃபைபர்ஸ், அதோட ஃபைபர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கொல்லாய்டல் மெட்டீரியல்ஸில். ஸோ இதெல்லாம் இந்த 0.1%ல் என்னென்னலாம் இருக்கலான்றதுக்குள்ள இது. ஸோ நெக்ஸ்ட் டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் இருக்கும். டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் சாரி. சஸ்பெண்டட் சாலிட் இருக்கலாம், கொல்லாய்டல் மேட்டர் இருக்கலாம், டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் இருக்கலாம். நியூட்ரியன்ஸ், இந்த டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கலாம்னா நைட்ரேட் இருக்கும், நைட்ரேட், அம்மோனியா, பாஸ்பேட், சோடியம், கால்சியம். ஸோ பாஸ்பேட், சோடியம், கால்சியம். ஸோ இதெல்லாம் டிசால்வ்டு நியூட்ரியன்ஸில் இருக்கலாம். ஸோ 0.1% இம்பியூரிட்டிஸ் இருந்தால் கூட அதை ஹியூமன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், மார்க் த ஸ்டேட்மெண்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் த ஈகோ ஃப்ரெண்ட்லி டிஸ்போசல் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்டஸ். ஸோ முனிசிபல் சாலிட் வேஸ்டஸை நம்ம வந்து பயோடிகிரேடபிளை தனியாக பிரிக்கணும், நான் பயோடிகிரேடபிள், அதாவது பிளாஸ்டிக்ஸ் நான் பயோடிகிரேடபிள் வந்து அதை தனியாக பிரிச்சிடணும். பயோடிகிரேடபிள் என்ன மக்கும் குப்பை, நான் பயோடிகிரேடபிள்னா மக்காத குப்பை, அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து ரீசைக்கிளபிள் வேஸ்டஸ், ரீசைக்கிள் பண்ண முடியாதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடணும். அதை ட்ரீட்டட், அதாவது செப்பரேட்டாக அதை ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. இட் ஷுட் பி சார்ட்டட் அவுட் இன்டு பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து அண்ட் ரீசைக்கிளபிள் வேஸ்டஸ் அண்ட் ட்ரீட்டட் செப்பரேட்லி, இந்த மூணுத்தையும் தனித்தனியாக பிரிக்க சொல்கிறாங்க. ரீசைக்கிளபிள்லாம் தனியாக எடுத்துடணும், பயோடிகிரேடபிளை தனியாக எடுத்துடணும், நான் பயோடிகிரேடபிளை தனியாக எடுத்துடணும். அது தனித்தனியாக செப்பரேட்டாக, அதாவது செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ ரீசைக்கிளபிள்னா அதை ரீசைக்கிள் பண்ணலாம், அதை தனியாக ட்ரீட் பண்ணணும். பயோடிகிரேடபிள் அப்படியே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானாகவே டிகிரேட் ஆகிடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன் இஸ் அன் ஆக்சிலரேட்டட் ஃபார்ம் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஸோ யூட்ரோஃபிகேஷன் வந்து கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன் வந்து யூட்ரோஃபிகேஷனோட ஒரு ஆக்சிலரேட்டட் ஃபார்ம். இதுக்கு என்ன, ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் மூலமா இந்த நேச்சுரலாக நடக்க வேண்டிய யூட்ரோஃபிகேஷன் வந்து கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன் ஸ்பீடாக நடந்துருது, ஆக்சிலரேட்டட் ஆயிடுது அப்படின்னு. ஸோ இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான். இருந்தாலும் நம்ம மற்றதெல்லாம் படிப்போம். So in the presence of prime contaminants such as nitrates and phosphates, the growth of algae is arrested னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நைட்ரேட்ஸும் பாஸ்பேட்டும் இருக்கப்ப ஆல்கியோட growth வந்து அரெஸ்டா இருக்காது. அது என்ன பண்ணும், ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணிடும் growth. ஓவர் ஸ்டிமுலேட் த growth. எது, நைட்ரேட்ஸும் பாஸ்பேட்ஸும் அரெஸ்ட் ஆகாது growth of algae. ஓவர் ஸ்டிமுலேட் the growth of algae. So next, water from electricity generating units enhances the growth of indigenous flora and fauna னு கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ் பண்ணாது, டேமேஜ் தான் பண்ணும். ஸோ டேமேஜஸ் த growth. Damage. Okay, 12th question option A, cultural eutrophication is an accelerated form of eutrophication. Next 13th question, eco-sand toilets being used in Kerala and Sri Lanka are hygienic and cost effective solution to human waste disposal. So eco-sand toilets na the காப்பான் படத்துல சூர்யா காமிச்சிருப்பாங்கல, அந்த தான் eco-sand toilet. அதை நம்ம வந்து ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதை வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணி அந்த எதை சொல்றாங்கன்னா எக்ஸ்கிரீட்டாவை ப்ராசஸ் பண்ணி நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள்டு ஹியூமன் வேஸ்ட் ஃப்ரம் தீஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். ஸோ அந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். தே ஆர் கால்டு கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ். கரெக்ட். இது டு நாட் டிபெண்ட் ஆன் வாட்டர்ஸ். அதுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை அந்த எக்ஸ்கிரீட்டாவை டிஸ்போஸ் பண்ணுறது. ஏன்னா அதுதான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நேச்சுரல் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்ட்.
என்ன கேட்டிருக்காங்க மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த above இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓசோன் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் குட் ஓசோன். ஸோ இதே கரெக்ட் தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறதுக்கு பேர் குட் ஓசோன், ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறதுக்கு பேர் பேட் ஓசோன். ட்ரோபோஸ்பியர் ஸோ பேட் ஓசோன். ட்ரோபோஸ்பியர் ஆன் டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் அவே ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரோபோஸ்பியர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு, ஸோ ட்ரோபோஸ்பியர் ஆன் த டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே ட்ரோபோஸ்பியர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ட்ரோபோஸ்பியர் ஆன் டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே ட்ரோபோஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அப்படி இருக்காது. கீழே ட்ரோபோஸ்பியர் இருக்கும். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இது ட்ரோபோஸ்பியர், மேலே தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கீழே ஸ்ட்ராட்டோஸ்பியரும் ட்ரோபோஸ்பியர் வந்து டாப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஸோ ட்ரோபோஸ்பியர் தான் எர்த்துக்கு கிட்ட இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் எர்த்துனா எர்த்து கிட்ட இருக்கிறதுக்கு ட்ரோபோஸ்பியர், அதுக்கு அடுத்து ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ள லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் ஆன் டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்றது இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தப்பு. திக்னஸ் ஆஃப் ஓசோன் இஸ் மெஷர்ட் இன் டிபின்னு கொடுத்துருக்காங்க. டிபி வந்து சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்குள்ள டெசிபிள், ஓசோன் மெஷர் பண்ணுறதுக்குள்ள யூனிட் என்னன்னா டியூ. டியூனா டாப்சன் யூனிட். ஓசோன் லேயரோட திக்னஸ் மெஷர் பண்ணுறதுக்குள்ள யூனிட் என்ன டாப்சன் யூனிட். ஸோ அப்போ இங்கே டிபின்னு கொடுத்துருக்காங்க, இது ராங். வேவ் லென்த் ஆஃப் யூவிபி இஸ் மோர் தென் தட் ஆஃப் யூவிஏன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ராங். வேவ் லென்த் ஆஃப் யூவிஏ இஸ் மோர் தென், சாரி யூவிஏவோட வேவ் லென்த் தான் யூவிபியோட அதிகமாக இருக்கும். ஸோ UVA wavelength is more than UVB. Okay, 14th question option A. Next 15th question. So match தான். So DDTன்றது என்ன பண்ணும் biological magnification. ஸோ நான் அதெல்லாம் என்னன்னு ஃபர்தர் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு 3, இப்போ ஏக்கு 3நாலே ஆப்ஷன் டி மட்டும் தான். பிக்கு 4. ஓகே, ஆசிட் ரெயின் வந்து SO2. ஸோ சிக்கு 2. ஓகே, குளோபல் வார்மிங்க்கு CH4CO2. ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பார்ப்போம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், இதுவும் மேட்ச் தான். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் N2 ஆகவும் மாற்றலாம். ஸோ அதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் ரிமூவ் பண்ணும். கரெக்ட். இயர் மப்ஸ் என்ன பண்ணும் ஹை நாய்ஸ் லெவலில் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணும் இயர் மப்ஸ். ஸோ லேண்ட்ஃபில் என்ன சாலிட் வேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் லேண்ட்ஃபில்ஸ். ஸோ ஏக்கு 2 பிக்கு 1, ஏக்கு 2 பிக்கு 1. ஸோ ஏக்கு 2நால இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. Next 17th question. According to size of the air pollutants, range and types of the chemical the device given below is best used to control which of the following pollutants. So basically கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்க்ரப்பர் இது யூ. ஸோ இங்கே டர்ட்டி கேஸ் கொடுப்போம், இங்கே வந்து ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் லைன் கொடுப்போம். ஸ்ப்ரே ஆஃப் H2O ஆர் லைன் இங்கே கொடுத்துட்டு இங்கே வர்றப்ப எப்படி இருக்கும் அந்த கேஸ்னா க்ளீன் கேஸாக இருக்கும். டர்ட்டி லேட்டு க்ளீனாக மாற்றுறதுக்கு பேர் ஸ்க்ரப்பர். அதில் என்ன ரிமூவ் பண்ணுவோம் SO2 ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ SO2 ரிமூவல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க எந்த பொலியூட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் ஆகுது. SO2ன்றது என்ன ஒரு கேஸ், டிசால்வ்டு கேஸஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டிசால்வ்டு கேஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஸ்க்ரப்பர் யூஸ் ஆகுது. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 18th 19th கொஸ்டின். The given graph shows the effect of sewage discharge on some important characteristics of a river. Which of the following is correct label for ABC? So கொடுத்திருக்கிறதுல ABCல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A பார்த்தோம்னா இது வந்து dissolved oxygen. ஸோ B இங்க இருக்கு. ஸோ B இது வந்து sewage discharge பண்ணக்கூடிய இடம். ஸோ sewage discharge இந்த இடத்துல sewage discharge இருக்கு. C என்ன biological oxygen demand. biochemical or biological oxygen demand. ஸோ Aக்கு DO dissolved oxygen. இது கிடையாது. நெக்ஸ்ட் பிக்கு சீவேஜ் டிஸ்சார்ஜ். ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் எழுதிடுறேன். BOD பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ DOனா டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். Which constituent of the atmosphere is likely to change if the forest cover is removed கேட்டிருக்காங்க. CO2 level increase ஆகும். ஸோ ஃபாரஸ்ட் கவர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஃபாரஸ்ட் வந்து CO2 கன்சியூம் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட் இல்லாதப்போ CO2 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 21. If the forest cover is reduced to half,
வாட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஹேப்பன் ஆன் லாங் டேர்ம் பேசிஸ். ஸோ ஃபாரஸ்ட் வந்து பாதிக்கு குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் லாங் டேர்ம்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏரியாலாம் டெசர்ட் ஆயிடும். ஸோ லார்ஜ் ஏரியாஸ் வில் பிகம் டெசர்ட்ஸ். அதுக்கு பேர் என்ன? டெசர்டிஃபிகேஷன். டெசர்ட்டா மாறதுக்கு பேரு டெசர்டிஃபிகேஷன். So 21க்கு ஆப்ஷன் சி. Next 22. Which of these is not an advantage of CNG? So not an advantage of CNG over diesel. So diesel யூஸ் பண்றதுக்கு பதிலா CNG யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா இதுல எது கொடுத்திருக்கிறதுல அட்வான்டேஜஸ் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. burns more efficiently. இது கரெக்ட். ஆனா இங்க நாட் கேட்டிருக்காங்க. ஆனா ஆன்சர் வர முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ டீசலோட CNG வந்து burns more efficiently அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட். இட் இஸ் சீப்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டீசலோட சிஎன்ஜி சீப். சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். நெக்ஸ்ட் cannot be siphoned off by thieves. திருட முடியாது டீசல் மாதிரி. இதுவும் கரெக்ட். ஈஸி டு லே டவுன் பைப்லைன்ஸ் ஃபார் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். அந்த பைப்லைன் வந்து லே டவுன் பண்றதுக்கு, பைப்லைன் செட் பண்றதுக்கு, பைப்லைன் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது. அந்த லேண்டுக்கு அடியில போடுறது. ஸோ ஈஸின்னு கொடுத்துருக்காங்க. அது ராங். ஸோ 22nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 23rd. மோட்டார் வெஹிக்கல்ஸ் equipped with catalytic converter are advised to use unleaded petrol because. ஏன் unleaded petrol யூஸ் பண்ணணும்? ஏன்னா லெட் வந்து அந்த கேட்டலிஸ்ட்டை inactivate பண்ணிடும். நான் சொல்லியிருந்தேன். ஸோ 23rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. Next 24. Which of the following step is not taken for reducing vehicular pollution? So vehicular pollution கம்மி பண்றதுக்கு எந்த ஸ்டெப்பை எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஆஃப் அன்லீடட் பெட்ரோல் வந்து அந்த அதை குறைக்கிறதுக்கான எடுத்த ஸ்டெப் தான். யூஸ் ஆஃப் ஹை சல்ஃபர் பெட்ரோல் அண்ட் டீசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங். ஏன்னா பார்ப்போம். யூஸ் ஆஃப் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வந்து அந்த வெஹிகுலர் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்குள்ள ஸ்டெப். ஓகே. அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கன்ட் பொல்யூஷன் நார்ம்ஸ் பொல்யூஷன் லெவல் நார்ம்ஸ் இன் வெஹிக்கல்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இங்க என்ன ஹை சல்ஃபர் பெட்ரோல் அண்ட் டீசல் கொடுத்துருக்காங்க. லோ சல்ஃபர் பெட்ரோல் அண்ட் டீசல் தான் யூஸ் பண்ணும். இது நாட், அதாவது அந்த வெஹிகுலர் பொல்யூஷனுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ல இது எடுக்கல. லோ சல்ஃபர் தான் எடுக்கணும். நாங்கள் ராங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. Next 25. Biomagnification refers to increase in the concentration of the toxicant at successive tropic levels. This happens because. ஏன் வந்து பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பயோமேக்னிஃபிகேஷன் என்னன்னு காட்டுக்கிறேன். பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் DDT. பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் DDT பார்ப்போம். எதுலன்னா aquatic food chainல. இன் aquatic food chain. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷன் 0.003 பார்ட்ஸ் பெர் பில்லியன். இது ஸோ பார்ட்ஸ் பெர் பில்லியன். இது வந்து டிடிடியோட கான்சென்ட்ரேஷன் நான் போடுறதெல்லாம். அடுத்து வாட்டர்ல இருந்து ஜூ பிளாங்க்டனுக்கு வரும். ஸோ ஜூ பிளாங்க்டன் பார்த்தோம்னா ஜூ பிளாங்க்டனுக்கு வரப்போ அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. பிபிபில இருந்து 0.04 ppmக்கு வந்துடும். பார்ட்ஸ் பெர் பில்லியன்ல இருந்து பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட்டர்ல இருந்து ஜூ பிளாங்க்டனுக்கு. நெக்ஸ்ட் ஜூ பிளாங்க்டனுக்கு அடுத்த லெவல் என்ன? ஸ்மால் ஃபிஷ். ஸ்மால் ஃபிஷ்ல எவ்வளோ இருக்கும்? 0.04லேருந்து இன்க்ரீஸ் ஆகி 0.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். 0.5, இது 2 கிடையாது, 0.5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் ஃபிஷ்லேருந்து லார்ஜ் ஃபிஷ்க்கு வந்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ டிடிடி கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னா 2 ppm. 0.5லேருந்து 2 ppmக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ். ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் 25 ppm வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 0.003 பார்ட்ஸ் பெர் பில்லியன்ல இருந்து 25 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த டிடிடின்றது அந்த டாக்ஸிகன்ட் வந்து அதால மெட்டபாலைஸ் பண்ண முடியல, எக்ஸ்கிரீட்டும் பண்ண முடியல. அதை எந்த ப்ராசஸுமே பண்ண முடியல டிடிடி வந்து. அதனாலதான் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் ஹையர் கான்சென்ட்ரேஷன். அதான் சொல்லியிருக்காங்க பயோ மேக்னிஃபிகேஷன். போக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதோட கான்சென்ட்ரேஷன் பயாலஜிக்கல் வைஸ். ஸோ a toxic substance accumulated by an organism cannot be metabolized. So இது கரெக்ட். அதில் நம்ம எந்த ப்ராசஸும் பண்ணி அதோட பிரேக் டவுனோ எதுவும் பண்ண முடியல. ஸோ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் accumulated by an organism cannot be excreted. ஸோ இதுவும் கரெக்ட். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல்ஸ். இது ரெண்டும் பண்ண முடியாதனால தான் அதை அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட லெவல் அதோட மேக்னிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த லெவல் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன். ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி வரும். ஸோ ஆல் ஆஃப் த போ தான் கரெக்ட். ஏன் அப்படி நடக்குதுன்றதுக்கு ஆல் ஆஃப் த போ. ஸோ நெக்ஸ்ட் 26. Which of the following statements is correct about ecosan toilet? So ecosan என்ன full form அது சொல்லல. So ecological sanitation. So ecosan ecological sanitation. So correct statement கேட்டிருக்காங்க. It is sustainable system for handling human excreta or fecal matter by using dry composting toilet. So இதுக்கு வந்து வாட்டரே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம அதை தான் ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்ட். These are very useful for the rural areas where sewage system are not possible. So அங்க sewage system, அதுதான் sewage system கொடுத்துருக்காங்க. அந்த sewage system சொன்னா sewage சொல்லிடுறேன்.
இந்த சீவேஜ் சிஸ்டம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல கரெக்டா இல்ல அப்படின்னா அப்படின்றதுனால தான் இந்த ஈகோசன் சிஸ்டம் வந்து அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அங்க வாட்டரே தேவை கிடையாது. ஸோ கரெக்ட் இதுவும். தீஸ் டாய்லெட்ஸ் ஆர் ஹைஜீனிக், எஃபிஷியன்ட், பிராக்டிகல் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஃபார் டிஸ்போசல் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஈகோசன் டாய்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ 26க்கு ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் இப்போ 27. சாயில் ஃபெர்டிலிட்டி கேன் பி டெஸ்ட்ராய்டு பை சாயில் ஃபெர்டிலிட்டி கட்டிங் டவுன் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வெட்டுறது, அதாவது ட்ரீஸை வெட்டி ஃபாரஸ்ட்டை கம்மி பண்ணுறது, ஃபாரஸ்ட்டோட அளவை கம்மி பண்ணுறதுனால சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து கம்மியாகும், அதாவது டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஆசிட் ரெயின் மூலமாகவும் சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஓவர் கிரேசிங் அண்ட் ஓவர் இரிகேஷனாலையுமே சாயில் ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ 27க்கு டி ஆல் ஆஃப் த பர்த். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 28. presence of ozone in the atmosphere of earth. ஸோ ஓசோன் வந்து என்ன பண்ணும், அந்த வர்ற யூவி ரேஸ் வந்து தடுக்கிறது தான் ஓசோன் லேயரோட வேலையே. ஸோ இட் இஸ் அட்வான்டேஜஸ் சின்ஸ் இட் சப்ளைஸ் O2. ஸோ இதெல்லாம் கிடையாது. ஹிண்டர் ஹையர் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் கிடையாது. இட் ஹேஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் த ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர்ஸ். இது வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உள்ளது. ஸோ ஓசோன் என்ன பண்ணும், ஹெல்ப்ஸ் இன் செக்கிங் த பெனட்ரேஷன் ஆஃப் யூவி ரேஸ் டு த எர்த். ஸோ அதை செக் பண்ணுறது, அதை ப்ரிவென்ட், அதாவது ஒரு அளவுக்கு மேலே அதை எமிட் பண்ணாமல் இருக்கிறது, எமிட் பண்ணுறது தடுக்கிறது தான் ஓசோன் லேயரோட வேலை. ஸோ அதை பிளாக் பண்ணும் யூவியை. ஸோ 28க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 29. ஸோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஈவன் வித் அடிக்வேட் ரேடியேஷன் சேஃப்டி மெஷர்ஸ் ஜென்ரேட். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் அந்த ரேடியேஷன்லாம் வெளில வராமல் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலுமே அது என்ன ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா தெர்மல் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் தான் ஜென்ரேட் பண்ணும். அதுலேருந்து ஒரு எக்ஸாஸ்ட் வந்து டேரெக்டாக வாட்டர் பாடி, அதாவது வாட்டர் பாடிஸில் நம்ம வந்து போடுறப்போ எப்படி சொல்கிறது, அதோட எக்ஸாஸ்ட் வந்து டேரெக்டாக வாட்டர் பாடியில் பாஸ் பண்ணுறப்போ அதோட பொல்யூஷன் வந்து வாட்டர் பாடிஸில் நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதில் வாழ்கிற ஆர்கானிசம்ஸு அதோட ஆக்சிஜன் எல்லாம் டிப்ளீட் பண்ணிடும். ஸோ 29க்கு ஆப்ஷன் ஏ. சாயில் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். ஸோ த அமௌண்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இந்த சீவேஜ் வாட்டர் கேன் பி எஸ்டிமேட்டட் பை. ஸோ இது எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னா பிஓடி. பிஓடினா என்ன, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். மெஷரிங் ஆக்சிஜன் டிமாண்ட் தான் கரெக்ட். ஸோ 30th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 31. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஓடி. ஸோ பிஓடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ 31க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 32. இன் பிஓடி டெஸ்ட் ஆக்சிஜன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் டூ. ஸோ இந்த பிஓடின்றது என்ன, இந்த ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத பொறுத்து தான் பிஓடியே. ஸோ இன்ஆர்கானிக் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது, டெஸ்ட்ராய் வேஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் தான் வரும். ஸோ இங்கே ஆர்கானிக்ன்றது தான் முக்கியம். ஸோ 32க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 33. ஸோ presence of large amount of nutrients in the water also cause excess growth of planktonic free floating algae. ஸோ இந்த மாதிரி அந்த லேக், அதாவது அந்த எப்படி சொல்றது, நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஸ்டாண்டிங் வாட்டர்ஸ்லாம் எக்ஸசிவ் growth ஆஃப் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அதிகமான ஆல்கையோட growth வந்துடும். அதுக்கு பேர் என்னன்னா ஆல்கல் ப்ளூம்னு. ஸோ ஆல்கல் ப்ளூமோட என்ன, அதோட இம்பாக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா டிட்டோரியேஷன் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி. ஸோ அது வந்து வாட்டர் குவாலிட்டியை, ஸோ டிட்டோரியேஷனை பேசிக்காக சீரழிவுன்னு அர்த்தம், அதை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அண்டு ஃபிஷ் மார்டலிட்டிக்கும் இது காரணமாயிடும் ஆல்கல் ப்ளூம் வந்து, ஏன்னா தேவையான ஆக்சிஜன் அதுக்கு போகாது ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதுதான். ஸோ 33rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 34. Which of the following species of plants is considered as the world most problematic aquatic weed? ஸோ இது வந்து none other than எக்கார்னியா. ஸோ எக்கார்னியா எப்படின்னா சொல்லலாம்னா வாட்டர் ஹைசின்த். ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணுற எபிலிட்டியோட அதோட அது அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ இன்னொன்று என்ன, எக்கார்னியா கிராசிபஸ். ஸோ அப்படி சொல்லலாம், இது எல்லாமே ஒரே ஆர்கானிசம் தான், அதோட நேம்ஸ் தான் எக்கார்னியா கிராசிபஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க, டெரர் ஆஃப் பெங்கால். ஸோ 34th கொஸ்டினுக்கு, ஸோ இதனால இங்கே பார்த்தினேம் இருக்கு. ஸோ இதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. பார்த்தினேம் கேரட் கேஸ்ன்றது என்ன பண்ணும், கிராஸ் அப்படின்றது போலன் அலர்ஜி காஸ் பண்ணுறது, போலன் அலர்ஜி. இது எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா கண்டாமினன்ட் வித் இம்போர்ட்டட் வீட்லேருந்து வந்தது. கண்டாமினன்ட் வித் இம்போர்ட்டட் வீட். ஸோ இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் போலன் அலர்ஜி நிறைய சைடு எஃபெக்ட்ஸு இம்பேக்ட்ஸ்லாம் அது பண்ணிச்சு பார்த்தினியம்ன்றது இம்போர்ட்டட் வீட். ஸோ இதை கூட பிவிக்குள்ளே கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டிலேருந்து இம்போர்ட்டட் வீட்லேருந்து தான் அது இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு. ஸோ 34th ஆப்ஷன் பி. இது மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் அக்வாட்டிக் வீட் வந்து எக்கார்னியா. ஸோ நெக்ஸ்ட் 35. தி வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் மே கண்டெயின் டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் ஹேவிங் டென்சிட்டி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட் வாட்டர்லாம் டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் இருந்தது. அந்த ஹெவி மெட்டல்ஸோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 g/cm³ இருக்கும். ஸோ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்து குழப்பிடுறாங்க. ஒரு ஆப்ஷனில் 5 g/cm² கொடுத்தா நம்ம டக்குன்னு பார்க்காம இதை போட்டுருவோம். ஆனால் இது கிடையாது.
5 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் ஏன்னா டென்சிட்டியோட யூனிட்டே அதுதான். ஸோ வால்யூமில் ஸோ கியூப் வரும். 35க்கு D = M/V. ஸோ நம்ம அண்ணனே சொல்லியிருப்பாங்க. ஸோ வீன்றது கியூப் வந்துடும். ஸோ 35க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 36 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் DDT ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் ஃபைட்டோபிளாங்டன். ஸோ இது ஃபைட்டோக்கு பதிலாக நான் ஜூன் கொஸ்டினே மாற்றிக்கிறேன், அது கரெக்டாக இருக்காது. ஸோ அண்ட் டாப் ட்ராபிக் லெவல் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் இஸ் டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வாட்டரில் வந்து 0.003 ppb இருக்கும். ஸோ ஜூ பிளாங்டன்லேயும் டாப் ட்ராபிக் லெவலில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜூ பிளாங்டன் எவ்வளோ இருக்கும்னா 0.04 இருக்கும். 0.04 ppm இருக்கும். ஆனால் எங்கே ஒழுங்காகவே இல்லையே கொஸ்டின். 0.04 இருக்கும். டாப் ட்ராபிக் லெவலில் 25 இருக்கும். ஸோ இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங். ஃபைட்டோ பிளாங்டன் கொடுத்துருக்கோம், நான் ஜூம் பிளாங்டன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு ஆன்சர் என்னன்னா 0.04 ppm. டாப் ட்ராபிக் லெவலில் இருக்க ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸுக்கு 25 ppm. ஸோ 36க்கு இதுதான். நெக்ஸ்ட் 37 DDT causes thinning, eggshell thinning in birds because it inhibits calcium ATPase. ஸோ இந்த DDTன்றது என்ன? ஸோ நான் எழுதிடுறேன். ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் DDT டிஸ்டர்ப் கால்சியம் மெட்டபாலிசம். அந்த கால்சியம் மெட்டபாலிசத்தை DDT அதிகமாக இருந்தால் அது டிஸ்டர்ப் பண்ணும். கால்சியம் மெட்டபாலிசம். அதனால என்ன ஆகும்னா எதுல? பேர்ட்ஸ்ல. ஸோ அதனால it causes thinning of eggshell. ஸோ எக்ஷெல் வந்து அதாவது எப்படி சொல்றது, திக்னஸ் இல்லாம ரொம்ப தின்னா இருக்கிறது. thinning of eggshell and premature breaking. அந்த தின்னா இருக்கிறதுனால அது வந்து எவ்வளோ நேரம் அது இருக்கணுமோ அது இல்லாம அதுக்கு முன்னாடியே ப்ரிமெச்சூரா பிரேக் ஆயிடும். எதனாலன்னா இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் DDT இருக்கிறதுனால. High concentration of DDT disturbs the calcium metabolism in birds, causes thinning of eggshell and premature breaking. So DDTன்றது என்ன? பயோமேக்னிஃபை ஆகும். நான் இப்போ ஒரு சார்ட் கூட போட்டு காமிச்சல. ஸோ கால்சியம் ATPaseோட அதை இன்ஹிபிட் பண்ணுது. எதனால? ஸோ DDT causes eggshell thinning of birds because it inhibits கால்சியம் ATPaseன்றது அது இன்ஹிபிட் பண்றதுனால தான் அது தின்னிங் ஆகுது. அந்த எக்ஷெல் தின்னிங் ஆகுது. அதனால அது பிரேக் ஆயிடுது. எப்போ? ப்ரிமெச்சூராவே. எப்போ எவ்வளோ நேரத்தில் பிரேக் ஆகணுமோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப ப்ரிமெச்சூராவே பிரேக் ஆயிடுது. புரிய நினைக்கிறேன், ரொம்ப போட்டு குழப்பறேன். ஸோ 37th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 38 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அபவுட் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் அன்டிசைர்டு ஹை லெவல் ஆஃப் சவுண்ட். கரெக்ட். மெஷர்ட் இன் டெசிபல். ஓகே. DB கரெக்ட். இட் கேன் காஸ் டேமேஜ் டு ஹார்ட், இன்க்ரீஸ் த பிளட் கொலஸ்ட்ரால் அண்ட் ஈவன் ரைசஸ் த பிளட் ப்ரெஷர். கரெக்ட். ஸோ 38க்கு ஆப்ஷன் டி. இது ரொம்ப பேசிக் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி. நெக்ஸ்ட் 39 ஆஃப்டர் த கன்வென்ஷனல் செடிமெண்டேஷன், filtering and chlorine treatment, so lot of dangerous pollutants still remain. இந்த conventional sedimentation treatment, chlorine treatment, filter பண்ணதுக்கு அப்புறமே நிறைய pollutants இருக்கு. To combat these, the biologists developed a series of 6 connected marshes where appropriate plants, algae, fungi, bacteria were seeded. So அதுக்காக bacteria, algae, fungi எல்லாம் ஒரு 6 connected marshes, அதுல சீரீஸ் அந்த 6 connected marsesல அந்த இதெல்லாம் போடுறாங்க. எதாவது plants, algae, fungi, bacteria. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? அந்த பொலியூட்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும், அப்சர்வ் பண்ணிடும், அசிமுலேட்டும் பண்ணிடும். ஸோ இது மூணுமே பண்ணும். ஸோ 39க்கு என்ன? ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஆப்ஷன் ஏ 39. நெக்ஸ்ட் 40 மார்க் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் இன் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து CH4 கிடையாது, CO2. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா CO2 வந்து 60% கான்ட்ரிபியூட் பண்ணும். கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல 60% CO2. CH4 வந்து 20% இருக்கும். அப்புறம் CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 14% இருக்கும். 14. ஸோ அடுத்து N2O எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 6% இருக்கும். ஸோ CO2 60, CH4 20, CFC குளோரோஃப்ளோரோ கார்பன் 14, N2O 6. ஸோ ஓகே, இதெல்லாம் என்ன? கிரீன் ஹவுஸோட கான்ட்ரிபியூஷன், அதோட கம்போசிஷன் சொல்லலாம். ஸோ ஓகே, அப்போ இங்கே CH4 தான் மேஜர் கொடுத்துருக்காங்க. CH4 கிடையாது, CO2. இது ராங். குளோபல் வார்மிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓசோன் டெப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்சல்யூட்லி ராங். When organic waste enters into a water body, its BOD increases. So இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை பொறுத்து BOD சேஞ்ச் ஆகும். ஸோ 40th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. BODனா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ 41 மேட்ச் காலம் 1 காலம் 2. இது மேட்சிங் தான். ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோன்னா 1986. ஸோ ஏக்கு 2, 41க்கு பி தான். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே. ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து எப்போ? 1980. ஓகே. 1980 சாரி 1987 தானே. ஸோ சாரி குழம்பிடுச்சு.
ஏர் ப்ரிவென்ஷன் வந்து 1987ல நாய்ஸையும் இன்க்ளூட் பண்ணி. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் தான் 1974. ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் 1980ஸ்ல வந்தது. ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ 41க்கு ஆப்ஷன் பி. ஸோ ஏக்கு என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, ஏருக்கு வந்து 1987. இன்க்ளூடட் நாய்ஸ். ஸோ பேசிக்காக அந்த 1981ல ப்ரொபோஸ் பண்ணாங்க. நாய்ஸ் இன்க்ளூட் பண்ணி 1987ல. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் 1974. ஓகே. ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் 1980ல. ஸோ 41க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 42. மேட்ச் column 1 with column 2 and select the correct options. ஓகே. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிடிடி தான் கேட்டிருக்காங்க. இது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜூ பிளாங்டன் 0.04 இருக்கும். ஸோ ஏக்கு 2, ஆப்ஷன் பி வராது. ஸ்மால் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ இருக்கும்? 0.5 இருக்கும். ஸோ பிக்கு 3, ஆப்ஷன் டி வராது. லார்ஜ் ஃபிஷ்ஷுக்கு 2 இருக்கும். சிக்கு 1, அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸுக்கு 25 இருக்கும். ஸோ 42க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 43. மேட்ச் த column 1 with column 2 and select the correct option. ஸோ இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகமது கான் என்ன பண்ணாங்க? அவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சாக் மேனுஃபேக்சரர் ஆஃப் த பெங்களூர் டெவலப்டு பாலிபிளண்ட். பாலிபிளண்ட்னா அந்த பிளாஸ்டிக் வேஸ்டஸ்லேருந்து உருவாக்கப்பட்டது. அந்த இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாலிபிளண்டையும் பிட்டுமனையும் சேர்த்து ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பாலிபிளண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த பிட்டுமனோட வாட்டர் ரிப்பலண்ட் ப்ராப்பர்ட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அது எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, எத்தனை ஃபேக்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு கேட்பாங்க. இன்க்ரீஸ்டு பை ஹவு மெனி ஃபேக்டர்ஸ்னு. ஸோ நான் எழுதிடுறேன், அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாலிபிளண்ட் யூஸ் பண்ணதுனால பிட்டுமனோட வாட்டர் ரிப்பல்லண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ மடங்கு, எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ வாட்டர் ரிப்பல்லண்ட் ப்ராப்பர்ட்டி நான் ஒழுங்கா எழுதிடுறேன். வாட்டர் ரிப்பல்லண்ட் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ்டு பை ஹவு மெனி டைம்ஸ். இன்க்ரீஸ்டு பை ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை மடங்கு அப்படின்றதான் கேட்டிருக்கேன். ஸோ இதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அகமது கான் வந்து பிளாஸ்டிக் சாக் மேனுஃபேக்சரர், பெங்களூர்ல இருக்க ஒரு பாலிபிளண்ட் டெவலப் பண்ணாரு. ஓகே. ரமேஷ் சந்திரதாகர் என்ன, அவர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணவர். அமிர்தா தேவி கிருஷ்ணா வந்து வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ப்ரொடெக்டிங் வைல்ட் லைஃப். ஸோ ஏக்கு 3, ஓகே. பிக்கு 1. ஸோ ஆப்ஷன் ஏ. 43க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 44. The diagram below shows the effect of the polluting a river with the untreated way. What does graph X represent? ஸோ இதில் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது என்ன வரும்? பிஓடி வரும்ல. ஸோ பாக்டீரியல் கவுண்ட். ஸோ 44க்கு ஆப்ஷன் ஏ. நம்பர் ஆஃப் ஃபிஷ் கிடையாது, மாஸ் ஆஃப் கேர்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, ரென்னெட்லாம் கிடையாது. ஸோ 44க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 45. The given diagram shows electrostatic precipitator. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator என்ன பண்ணும்? பார்ட்டிகுலேட் மேட்டர் ரிமூவ் பண்ணும். 99% பார்த்தோம். ஸோ ஏபிசி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பார்த்தோம்னா டிஸ்சார்ஜ் கொரோனா. ஸோ எல்லாம் அன்சார்ஜ் கொரோனா கிடையாது, டிஸ்சார்ஜ் கொரோனா. பி என்ன? நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒயர், பாசிட்டிவ் சார்ஜ் ஒயர் கிடையாது. இது வந்து சி என்ன? கலெக்ஷன் பிளேட் கிரவுண்டட். ஸோ பேர்ன்ட்லாம் கிடையாது. கலெக்ஷன் பிளேட் கிரவுண்டட். ஓகே. ஸோ 45க்கு ஆப்ஷன் ஏ வரும். ஸோ நெக்ஸ்ட் 46. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் pertaining to pollutants is correct? பொல்யூட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னு. ஸோ டிடிடி இஸ் அ நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன். ஸோ இதுவே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா டிடிடி வந்து அதான் பயோமேக்னிஃபை ஆகிட்டே இருக்கு, அதனால மெட்டபாலைஸ் பண்ண முடியாது, எக்ஸ்கிரீட்டும் பண்ண முடியாது. அதனால தான் அது ஃபர்தர் டிராபிக் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஸோ நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன். எக்ஸஸ் ஃப்ளூரைட் இன் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் ஆஸ்டியோபோரோசிஸ், ஹார்டனிங் ஆஃப் போன்ஸ், ஸ்டிஃப் ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. எக்ஸஸ் ஃப்ளூரைட் என்ன பண்ணும்னா மாட்லிங் ஆஃப் டீத் தான் அதோட இம்பேக்ட் ஆர் எஃபெக்ட் வந்து. ஸோ பல்லில் வந்து நகத்தை வச்சு இது பண்ணோன்னா அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரலாம். ஸோ அதுதான் ஃப்ளோரைடு அதிகமாக இருந்ததுன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் மாட்லிங் ஆஃப் டீத் தான் வரும். எக்ஸஸ் கேட்மியம் ஸோ இன் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் த பிளாக் ஃபுட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. எக்ஸஸ் கேட்மியம் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? கிட்னி டேமேஜ் தான் கொடுக்கும் அது ட்ரிங்கிங் வாட்டரில். கிட்னி ஸோ ஒரு நிமிஷம். கேட்மியம் அதிகமாக இருந்தால் அது வந்து பிளாக் ஃபுட் டிசீஸ் காஸ் பண்ணாது, கிட்னி டேமேஜ் தான் பண்ணும். ஸோ கிட்னி டேமேஜ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா இட்டாய் டிசீஸ். ஸோ அது அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ கேட்மியம் வந்து இந்த பிளாக் ஃபுட் டிசீஸ் காஸ் பண்ணாது. ஸோ பிளாக் ஃபுட் டிசீஸ் எது காஸ் பண்ணுது அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்சனிக், எக்ஸஸ் ஆர்சனிக் தான் பிளாக் ஃபுட் டிசீஸ் காஸ் பண்ணுது, கேட்மியம் கிடையாது. மித்தைல் மெர்குரி இன் வாட்டர் மே காஸ் இட்டாய் டிசீஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் ராங். ஏன் அப்படின்னா இட்டாய் டிசீஸ் வந்து கேட்மியம் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்டாய் டிசீஸ்னா என்ன அப்படின்னா கேட்மியம் பாய்சனிங். ஸோ அதான் எக்ஸஸ் கேட்மியம் இருந்தால் வரக்கூடிய டிசீஸ். அது என்னென்னால நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அது என்னன்னா ஆஸ்டியோமலேசியானா என்ன அப்படின்னா சாஃப்டனிங் ஆஃப் போன்ஸ். போன்ஸ் வந்து சாஃப்டன் ஆயிடும். ஸோ ஆஸ்டியோமலேசியானா வித் சிவியர் போன் பெயின்.
with a severe bone pain with the renal tubular dysfunction. அதுதான் கிட்னி டேமேஜ் சொல்லியிருந்தேன். renal tubular dysfunction. ஸோ இந்த ஆஸ்டியோமலேஷியா, இந்த சிவியர் போன் பெயின், இதுதான் இட்டாய்டாய்ட் டிசீஸ்னா. ஸோ இதுதான் ஆஸ்டியோமலேஷியா என்ன, சாஃப்ட்னிங் ஆஃப் போன்ஸ். ஸோ போன்ஸ் வந்து சாஃப்டன் ஆகுறது. ஸோ 46th ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 47, the effect of today's radioactive fallout will be harmful to children of future generation because so radioactive fallout, அதாவது ரேடியோ எமிஷன் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னா மியூட்டேஷன் ஆகும். ஸோ மியூட்டேட்டட் ஜீன்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ரெசசிவ் தான் கரெக்ட். ஸோ அந்த மியூட்டேட்டட் ஜீன் வந்து ரெசசிவ் ஆகி ஃப்ரீக்வெண்ட்டாக அது போய்கிட்டே இருக்கும். ஸோ 47th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 48, which of the following is not an environmental problem? ஸோ சாயில் எரோஷன் ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஓகே, வாட்டர் லாகிங் ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், டெசர்டிஃபிகேஷன் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் தான். ஆனால் ரீஃபாரஸ்டேஷன்றது ஒரு நல்ல விஷயம், அது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் கிடையாது. ரீஃபாரஸ்டேஷனா அந்த ஒரு டீஃபாரஸ்ட் இருக்க இடத்துல போய் நம்ம திருப்பி ஃபாரஸ்ட் உருவாகிறதுக்கு பேர் தான் ரீஃபாரஸ்டேஷன். So 48th option D. Next to 49, which of the following is not one of the prime health risk associated with greater UV radiation due to depletion of stratospheric ozone? So ஓசோன்னால வரக்கூடிய அந்த UV rays, ஓசோன் வந்து டிப்ளீஷன் ஆயிடுது, அது வந்து தின் ஆயிடுது, அதனால யூவி ரேஸ் வந்து நம்மளுக்கு வருது. ஓசோனால தடுக்க முடியாதனால அது வந்து என்னத்தை காஸ் பண்ணாது நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் ஸ்கின் கேன்சர் வரும் யூவினால, ஐஸோட டேமேஜ் நடக்கும், இம்யூன் சிஸ்டமும் கம்மியாகும், ரெடியூஸ்ட் இம்யூன் சிஸ்டம் அதோட ஒர்க் கம்மியாயிடும். ஸோ இன்க்ரீஸ்ட் லிவர் கேன்சர் தான் வராது, அது வந்து யூவி ரேஸ்னால வராது, இன்க்ரீஸ்ட் லிவர் கேன்சர் தான். ஸோ அதுதான் ஆப்ஷன். ஸோ 49th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 50, as a result of the global warming sea level என்ன ஆகும்னா global warmingனால இன்க்ரீஸ் ஆகும், ரைஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப பேசிக். 50th ஏ. நெக்ஸ்ட் 51, the most adverse effect of radioactive pollutant is. ஸோ ரேடியோஆக்டிவ் என்ன பண்ணும், மியூட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் 51க்கு ஏ, ஜீன் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் 52, drawback of DDT. DDT as pesticide is that. DDT வந்து அதோட டிராபேக் என்ன அப்படின்னா, அது வந்து ஈஸியாக டீக்ரேடோ சீக்கிரமாவோ டீக்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் பயோமேக்னிஃபிகேஷன் ஆகி டிராபிக்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அதனால மெட்டபாலைஸ் பண்ண முடியல, அது எக்ஸ்க்ரீட்டும் பண்ண முடியல. நம்ம ஒரு 4-5 வாட்டி பார்த்தாச்சு. ஸோ 52க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 53, குளோபல் வார்மிங் கேன் பி கண்ட்ரோல்டு பை. குளோபல் வார்மிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணணும், ரீஃபாரஸ்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூசிங் ரீஃபாரஸ்டேஷன் கிடையாது, இன்க்ரீசிங் டீஃபாரஸ்டேஷன் கிடையாது, இன்க்ரீசிங் டீஃபாரஸ்டேஷன் கிடையாது. டீஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணணும், ரீஃபாரஸ்டேஷனை அதிகப்படுத்தணும், ப்ளஸ் அதிகப்படுத்தணும். கட்டிங் டவுன் யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல். ஸோ ஃபாசில் ஃபியூல் யூசேஜ் வந்து கம்மி பண்ணணும். ஸோ 53க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 54, கிளைமேட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் த்ரெட்டன்டு பை. ஸோ வேர்ல்டோட கிளைமேட் வந்து எதனால த்ரெட்டன் ஆகுது அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு தான். CO2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ 54க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 55, ஓகே, நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் த லேக் பை பயாலஜிக்கல் என்ரிச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வாட்டர். அது வந்து என்ன, யூட்ரோஃபிகேஷன். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் அதை ரிலீஸ் பண்ணுறதுனால கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன், அந்த யூட்ரோஃபிகேஷன் ஸ்பீடப் ஆயிடுது, அதுதான் கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன். ஸோ 55க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 56, ஃபோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த அர்காட்டா மார்ஷ் இஸ் அ group of citizens responsible for the integrated process of. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்காட்டா மாஸ்ன்றது சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான். அங்கே வந்து பிளான்ட்ஸு, ஃபங்கை, பாக்டீரியாலாம் நட்டு வச்சு அதில் வந்து அந்த பொல்யூட்டன்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடும், அப்சர்வ் பண்ணிவிடும், அசிமுலேட் பண்ணிவிடும் ஒரு கொஸ்டினில் கூட பார்த்தோம். ஸோ அது வந்து சீவேஜ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட் பண்ணது தான் ஃபோம்ன்றது. ஸோ 56க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 57, the polyblend is a. பாலிபிளண்ட்ன்றது என்ன, பிளாஸ்டிக்லேருந்து உருவாக்கப்பட்டது, அதோட பிட்டுமெண்ட் சேர்த்து அதை ரோடு போடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது என்ன, அது ரீசைக்கிள்டு மாடிஃபைடு பிளாஸ்டிக் வேஸ்ட் யூஸ்டு ஃபார் லேயிங் தி ரோட்ஸ் தான் கரெக்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட் கிடையாது, பிளாஸ்டிக் ஃபிலிம் வேஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டட் மேக் பண்ணுறதுலாம் கிடையாது. ஃபைன் பவுடர் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் யூஸ்டு மேக்ஸ் த பிளாஸ்டிக் பேக்ஸ். ஸோ இவர் அந்த பாலிபிளண்ட் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணணும் தான். ஸோ அதோட யூசேஜ் ரெடியூஸ் பண்ணணும் தான், அந்த பிளாஸ்டிக் பேக்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஸோ 57க்கு ஆப்ஷன் ஏ. இவங்க இந்த பாலிபிளண்டை கண்டுபிடிச்சவங்க யாரு, அகமது கான். ஸோ நம்ம பார்த்தோம் அகமது கான் பாலிபிளண்டையும் பிட்டுமேனையும் சேர்த்து ரோடு போடுவாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் 58, கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எது, CO2, CFC, CH4, NOx. ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா N2O தான். ஸோ இதுதான் கரெக்டு. CO2, O2, N2ல NH3லாம் வராது. ஸோ இது ராங். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். 58க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 59, வித்தவுட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் would have been. ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லை, அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா ஆவரேஜான டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா -18 டிகிரி இருக்கும். அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லைன்னா இப்போ -18லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால இப்போ இருக்க நார்மல் டெம்பரேச்சர் இருக்குது, இல்லைன்னா -18 இருக்கும். ஸோ 59க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 60, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் which is commonly known as junk cultivation in the northeastern
states India leads to deforestation தான். ஏன்னா அந்த அங்க இருக்க ஃபாரஸ்ட்ல உள்ள ட்ரீஸ் எல்லாம் அவங்க அழிச்சிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபார்மிங்க்கோ கிரேசிங்க்கோ யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி போய் நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணி அதை வந்து டீஃபாரஸ்டேஷன் தான் லீட் பண்ணும். இந்த ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் டீஃபாரஸ்டேஷன். ஸோ 60th ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 61 dash is a cyclical zero waste procedure where waste products from one process are cycled in as nutrients for other process. ஸோ இது வந்து என்ன இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் தான். ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்னா ரமேஷ் சந்திரதாகர். ஸோ இந்த ஒரு ப்ராசஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ரமேஷ் சந்திரதாகர் இவர் என்னென்ன ப்ராசஸ்லாம் யூனிட் பண்ணி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா பீ கீப்பிங், டைரி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாரு, கம்போஸ்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இது எல்லா ப்ராசஸையும் யூனிட் பண்ணி ஒரு ப்ராசஸோட இன்னொரு ப்ராசஸ் ரிலேட் பண்ணி. ஸோ இப்போ இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாருல, ஸோ அதுக்கு பாலினேஷன்லாம் அந்த பீ கீப்பிங் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த பீ ஹைவ்ஸ்லாம், ஸோ அந்த பீ ஹைவ்ஸ்லாம் வந்து இதுக்கு பாலினேஷன் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணி வளருதுல. ஸோ அதுதான் இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ ஒரு இதில் உள்ள வேஸ்ட் வந்து இன்னொரு இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் 61க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 62 இல்லை 63. ஓகே. பொல்யூஷன் இன் பிக் சிட்டிஸ் கேன் பி கண்ட்ரோல் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பை. ஸோ பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ரோட் சைட் பிளான்டேஷன், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ் அண்ட் டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் முனிசிபல் வேஸ்ட் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. இம்ப்ரூவிங் டிராஃபிக் கண்டிஷன் ரோட்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, இர்ரிலேட்டடு. ஸோ cannot be controlled அப்படின்னு கிடையாது, கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 64 which of the following statements about eutrophication are. ஸோ என்ன யூட்ரிஃபிகேஷன் ஆர் அடுத்து என்ன கரெக்டாக இன்கரெக்டானு சொல்லி சரி பார்ப்போம். இட் கேன் பி a naturally occurring process. கரெக்ட். இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஸ்டாண்டிங் ரேதர் தன் ரன்னிங் வாட்டர். ஸோ இது ஸ்டாண்டிங் வாட்டரில் தான் இதை பார்க்க முடியும், ரன்னிங் வாட்டரில் பார்க்க முடியாது. இட் கேன் லீட் டு ஆக்சிஜன் டெப்ளீஷன். ஸோ ஆக்சிஜனை கம்மி பண்ணி அங்கே இருக்க ஃபிஷ்ஷுக்குலாம் மார்டலிட்டி ஆகிடும், அது ஃபிஷ்ஷெல்லாம் இறந்து போயிடும் ஆக்சிஜன் இல்லாதனால. இட் இஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் ஹை லெவல் ஆஃப் பாஸ்பேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ். இதுவும் கரெக்ட். ஸோ கரெக்ட் தான். இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க. ஆல் ஆஃப் திஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ 64க்கு ஆப்ஷன் டி. பாஸ்பேட்டும் நைட்ரேட்டும் அதிக அளவில் இருக்கிறதுனால அது வந்து இந்த யூட்ரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ 64க்கு ஆப்ஷன் டி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 65 which of the following are correct regarding Montreal Protocol. ஸோ Montreal Protocolன்றது எதுக்கு அப்படின்னா ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன சப்ஸ்டன்ஸு அதெல்லாம் அதோட எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலிட்டன்ஸ், குளோபல் வார்மிங்லாம் கிடையாது, பயோசேஃப்டி ஆஃப் ஜெனடிக்கலி ஜிஎம்ஓலாம் கிடையாது. ஸோ இங்கே ஆப்ஷன் 3 மட்டும் தான். அப்போ ஆப்ஷன் பி வரும், 3 ஒன்லி. ஸோ 65க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 66 which of the following statements is incorrect ன்னு கேட்டிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் doesn't leave any residue in the environment. இது கரெக்ட். நாய்ஸ் பொல்யூஷன் creates nervous disorder. கரெக்ட். plants are efficient absorber of noise of low frequency. கரெக்ட். லாஸ் ஆஃப் ஹியரிங் இஸ் a common disorder கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராங். லாஸ் ஆஃப் ஹியரிங்கிறது ஒரு காமன் டிசார்டர் கிடையாது, அது ஹை லெவல் ஆஃப் நாய்ஸ்ல வர்றது, அதனால அது காமன் டிசார்டர் கிடையாது. ஸோ 66க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 67th கொஸ்டின். which of the following would be most likely to help to slow down the greenhouse effect. ஸோ greenhouse effect குறைக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக ஆன்சர் பார்த்தோம்னா none other than ஆப்ஷன் டி தான். ஏன் அப்படின்னா மீத்தேன்ன்றது ஒரு green house கேஸ். ஸோ அதை நம்ம டம்ப்ல ஃபில் பண்ணி அதோட யூசேஜ் அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து green house effect வந்து ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது ஒன் ஆஃப் த green house கேஸ் இல்லையா. ஸோ அதனால தான் ரீடிசைனிங் லேண்ட்ஃபில்ஸ் dumps to allow the methane to be collected. ஸோ மீத்தேன் கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி அதை ரீடிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம green house எஃபெக்ட்டை குறைக்க முடியும், ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ 67th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 68 which one of the following pairs is mismatched. ஸோ மிஸ்மேட்ச்டு பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபாசில் ஃபியூல் பர்னிங் ரிலீஸ் ஆஃப் CO2. ஸோ ஃபாசில் ஃபியூலை பர்ன் பண்ணால் நம்மளுக்கு CO2 ரிலீஸ் ஆகும். ஸோ ஓகே கரெக்ட். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ், ஓகே ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் நடக்கும். ஓகே. பயோமாஸ் பர்னிங்லேயும் ரிலீஸ் ஆஃப் CO2 நடக்கும். ஆனால் சோலார் எனர்ஜிக்கும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஸோ 68th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 69 மேட்ச் த ஐட்டம்ஸ் ஆஃப் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ மேட்ச் தான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா யூவிக்கு வந்து என்ன, யூவிபி வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் ஆனோம் அப்படின்னா ஸ்னோ பிளைண்ட்னஸ் வரும். ஸோ ஏக்கு ஆப்ஷன் 3. பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர் வந்து இன்டைரக்ட் மெஷர் ஆஃப் த பிஓடி பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு பார்த்தோம். ஸோ பிக்கு 4. அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தான். 69th ஆப்ஷன் சி. இருந்தாலும் டிடிடின்றது பயோமேக்னிஃபிகேஷன் ஆகும், நான் டயக்ராம்லாம் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். ஸோ ஃபாஸ்பேட்ஸ் வந்து அதிக அளவில் இந்த ஸ்டாண்டிங் வாட்டர்ஸ் இருந்ததுன்னா யூட்ரிஃபிகேஷன் வரும், அது கல்ச்சுரல் யூட்ரிஃபிகேஷன். இதனால தான் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நடக்கிறது கல்ச்சுரல் யூட்ரிஃபிகேஷன். ஸோ 69th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் போகும் 70th கொஸ்டின். அதே மேட்ச் தான். ஸோ கொலாய்டல் மெட்டீரியல்ஸ், வாட்டர் பாடி டிசீஸ், சி வேஸ்டஸ், மேன்ட் பேட் ஓசோன். ஸோ பேட் ஓசோன் எங்கே இருக்குது, ட்ரோபோஸ்பியரில் இருக்குது. ஸோ ஈக்கு 4. இப்போ ஆப்ஷன் டி வராது. ஸோ நெக்ஸ்ட் கொலாய்டல் மெட்டீரியல்ஸ். ஸோ கொலாய்டல் மெட்டீரியல்ஸ்னால் இது ஃபீக்கல் மேட்டர், பாக்டீரியா, கிளாத் அண்ட் பேப்பர் ஃபைபர். ஸோ ஏக்கு 3. இப்போ ஆப்ஷன் ஏ வராது. வாட்டர் பாடி டிசீஸ் எது,
ஸோ இங்கே கொடுத்துருக்காரு டைஃபாய்டு, ஜாண்டிஸ், காலரா. ஸோ பிக்கு 1. ஸோ இப்போ பிக்கு 1 ரெண்டுத்துலையுமே இருக்குது. நெக்ஸ்ட் இ வேஸ்டஸ். ஸோ இ வேஸ்டஸ்ன்றது எது? இர்ரிப்பரபிள் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் குட்ஸ். ஸோ இ வேஸ்டஸ்னால எலக்ட்ரானிக் வேஸ்டஸ். ஸோ சிக்கு 2. அப்போ 70th ஆப்ஷன் சி. ஸோ 70th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன? டி மேன்யூர்ன்றது எது? கேட்டில் டங் தான் மேன்யூர். ஸோ இங்கே 5th. ஸோ 70th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 71. வாட் டஸ் த எக்ஸ் இண்டிகேட் இந்த ஃபிகர்? ஸோ இந்த கலர் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் இன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன கலர் இருக்குன்னு கரெக்டாக என்சிஆர்டில் பார்த்துக்குங்க. இது என்ன அப்படின்னா ஓசோன் ஹோலை தான் இந்த எக்ஸ்ன்றது டிட்டர்மைன் பண்ணுது, மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து ஓசோன் ஹோல் இந்த இடம். ஓகே 71க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 72. which of the following phenomenon is represented by the given figure? ஸோ கொடுத்துருக்கிறது என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கு, எர்த் சர்ஃபேஸில் அது பட்டு ஹீட் பண்ணுது அப்படின்னா அது என்ன? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ 72க்கு ஆப்ஷன் ஏ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். 73. சிஎன்ஜி compressed natural gas is better than petrol or diesel since எதனால அப்படின்னா அது வந்து பெட்ரோல் டீசலோட எஃபிஷியண்டாக பேர்ன் ஆகும், பேர்ன்ஸ் கம்ப்ளீட்லி. ஏன்னா இதில் வந்து அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறையா இருக்கும், நைட்ரஜன், அது மாதிரி அந்த அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் நிறைய வேஸ்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இது பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணுறப்போ இது கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுது, நிறைய மிச்சம் வைக்காம. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎன்ஜி கேனாட் பி அடல்ட்ரேட்டட். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏபிசி கரெக்ட், ஆல் ஆஃப் த அபவ். ஸோ 73க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 74. இன் க்ளீன் வாட்டர். ஸோ க்ளீன் வாட்டரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிஓடியும் டி1 கொடுத்துருக்காங்க. ஸோ டி1ன்றது டிசால்வ்ட் ஆக்சிஜன். க்ளீன் வாட்டரில் பிஓடி வந்து கம்மியாக இருக்கும், டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 74க்கு ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் 75. வாட்டர் பொல்யூஷன் கேன் பி ஸ்டாப்டு பெஸ்ட் பை. ஸோ வாட்டர் பொல்யூஷன் எப்படி நம்ம நிறுத்தலாம், அதை கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரேயிங் வித் டிடிடிலாம் வராது, யூஸ்ஃபுல் வாட்டர் பிளான்ஸ், ரியரிங் மோர் ஃபிஷஸ்லாம் வராது. ஸோ எப்படின்னா அந்த இன்ஜூரியஸ் கெமிக்கல்ஸ் ட்ரீட்டிங் எஃப்ளூயன்ஸ் டு ரிமூவ் த இன்ஜூரியஸ் கெமிக்கல்ஸ். ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அதோட எக்ஸாஸ்ட் வெளில அனுப்பும்போது அந்த இன்ஜூரியஸான கெமிக்கல்ஸ், ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த வாட்டர் பாடிஸில் நம்ம அதை பிளேஸ் பண்ணணும், அதாவது வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணணும். அதுதான். ஸோ 75க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 76. ஃபிஷஸ் டை பை சீவேஜ் பிகாஸ். ஸோ ஃபிஷ் வந்து சீவேஜ் டிஸ்சார்ஜ்னால அந்த வாட்டரில் சீவேஜ் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ எதுக்காக இறந்து போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியாக இருக்கும். இட் ரீப்ளேசஸ். ஸோ ஆஃப் இட்ஸ் பேட் ஸ்மெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, CO2 மிக்சர் கிடையாது. இட் இன்க்ரீசஸ் த ஆக்சிஜன் காம்படிஷன். ஏன்னா அது ஆக்சிஜனை கம்மி பண்ணிடுது, ஆக்சிஜன் டிப்ளீஷன் கொடுத்துருது. அதனால ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபிஷஸ்குள்ளேயே ஆக்சிஜனுக்கு காம்படிஷன் நடந்து அவங்க ஃபிஷ் வந்து இறந்துருது. இந்த ஓட்டு படத்தில் வர மாதிரி ஒரு அடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபிஷ் வந்து இறந்துரும். ஸோ 76க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 77. a lake affected by high levels of artificial eutrophication. ஸோ ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் யூட்ரோஃபிகேஷனால ஒரு லேக் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஸோ ஆர்டிஃபிஷியல் ஆர் கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷனால அதுக்கு நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், லோ நியூட்ரியன் லெவல் கிடையாது. லார்ஜ் ஃபைட்டோ பிளாங்டன் பாப்புலேஷன். ஸோ இதுவும் கரெக்ட். லோ ஆக்சிஜன் லெவல்ஸ் அட் த டெப்த். ஏன்னா அந்த ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ 77க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கல்ச்சுரல் யூட்ரோஃபிகேஷன் ஆர் ஆர்டிஃபிஷியல் யூட்ரோஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதான் அந்த கேஸ். ஸோ 78. Two lakes A and B, Lake A, Lake B are identical in all aspects except that Lake A has higher temperature. Which of the following is true? So Lake A ல higher temperature இருக்கான் compared to B. அப்ப B ல என்ன இருக்கு? lower temperature இருக்கு, low temperature. Low temperature இருந்தா அங்க என்ன இருக்கும்? ஆக்சிஜன் டிசொல்யூஷனோட ரேட் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ ஏ வந்து ஹையர் ரேட் ஆஃப் ஆக்சிஜன் டிசொல்யூஷனா இல்லை, ஆக்சிஜன் டிசொல்யூஷன் போத் சேம் கிடையாது. ஸோ அது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், சேம் பிஓடி. ஸோ இது வந்து ரிலேட்டபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீதி இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும் தான். பி லேக் பில வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கு, அதனால அதுல வந்து ஆக்சிஜன் டிசொல்யூஷனோட ரேட் அதிகமா இருக்கு. ஸோ புரியும் நினைக்கிறேன். 78க்கு ஆப்ஷன் பி. அப்போ லேக் ஏல எப்படி இருக்கும்? அதோட ரேட் வந்து கம்மியா இருக்கும். எதோட ரேட்? ஆக்சிஜன் டிசொல்யூஷனோட ரேட். ஓகே. நெக்ஸ்ட் 79. டுடே the concentration of greenhouse gases is very high. ஏன் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து இப்போ அதிகமாக இருக்கு. ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணோம், அதுலேருந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் ரிலீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்டு கம்பஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் கோல்ஸ் இருந்து CO2 ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறப்ப CO2 இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் 73க்கு அப்போ எதனால கிரீன் ஹவுஸ் கேஸஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மூணுமே அதுக்கு ரீசன்ஸ் தான். ஸோ 79க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 80th கொஸ்டின். Which one of the following is not correct as regards to the harmful effects of particulate matter? ஸோ அந்த சிபிசிபி ப்ரொபோஸ் பண்ணபடி 2.5 மைக்ரோமீட்டர் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் எது வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி இன்ஹேல்ட் இன்டு த லங்ஸ். ஸோ அது வந்து 2.5 மைக்ரோமீட்டர் இருக்கிறதுனால அது டேரெக்டாக லங்ஸ்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் கேன் காஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். ஆமாம், அது காஸ் பண்ணும். இட் கேன் காஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் டேமேஜ் டு த லங்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இட் கேன் டேரக்ட்லி என்டர் இன்டு ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இது ராங். ஏன் அப்படின்னா அது டேரெக்டாக சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்டர் ஆக முடியாது. ஸோ cannot enter directly circulatory system, directly to circulatory system, but indirectly through, indirectா போக முடியும். எது மூலமா அப்படின்னா indirectly through respiratory system.
ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல அது டேரக்டா போக முடியும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூலியமா சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு இன்டைரக்டா போக முடியும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ 80th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 81க்கு பார்ப்போம். 81 ஆல்கல் ப்ளூம்ஸ் இம்பார்ட்டட் டிஸ்டிங்க்ட் கலர் டு த வாட்டர் டியூ டு ஏன்னா அந்த ஆல்கேல இருக்க பிக்மெண்ட்ஸ் காரணமா தான். ஸோ குளோரோஃபில் ஏ, பி, சி, ஃபியூகோசாந்தின், கரோட்டினைட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல 11th. ஸோ 81க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 82 இந்த கம்மிங் இயர்ஸ் ஸ்கின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வில் பி மோர் காமன். ஏன் அப்படின்னா டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர்னால அந்த யூவி ரேஸ் வந்து டேரக்டா நம்ம ஸ்கின்ல பட்டுது அப்படின்னா அது ஸ்கின் டிசார்டர், ஸ்கின் கேன்சருக்கு வந்து லீட் பண்ணும், ஸ்கின் கேன்சருக்கு. ஸோ 82க்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 83 vast tracts of the rainforest have been clear cut and burnt. This practice has increased atmospheric CO2 levels, carbon dioxide levels significantly because ஸோ நம்ம வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி பேர்ன் பண்ணிடுறோம். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ப்ரொவைடட் பிளேஸ் ஃபார் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா burning of the forest released a large amount of carbon dioxide. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம வந்து பேர்ன் பண்ணுறப்ப அதில் உள்ள ட்ரீஸ் எல்லாம் பேர்ன் பண்ணுறப்ப அந்த பேர்னிங்கே நம்மளுக்கு அதிக CO2 எமிட் பண்ணும் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்ட். கிராஸ்லேண்ட்ஸ் தட் ரீப்ளேஸ்ட் த ஃபாரஸ்ட் காண்ட் யூட்டிலைஸ் ஆஸ் மச் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபாரஸ்ட் அளவுக்கு அந்த கிராஸ்லேண்ட்ஸ்னால அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட். ஸோ 83க்கு ஆப்ஷன் டி தான் ஆல் ஆஃப் த போ. நெக்ஸ்ட் போகும் 84 இன் அன் ஆக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஆக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல மேக்ஸிமம் பயோமேக்னிஃபிகேஷன் எதில் இருக்கும்? கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிஷஸ்ல தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஷஸோட கம்மியாக தான் இருக்கணும். அந்த டயக்ராமே வரைஞ்சி காமிச்சிருப்போம் பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடின்னு. ஸோ 84க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 85 கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் சீவேஜ் ஆர். ஸோ டொமஸ்டிக் சீவேஜோட கான்ஸ்டிடியூன்ஸ் என்னென்ன இருக்கும்? சஸ்பெண்டட் சாலிட்ஸும் இருக்கும், கொலாய்டல் மேட்டர்ஸும் இருக்கும், டிசால்வ்டு நியூட்ரியன்ஸ் இருக்கும், அன்டிசால்வ்டு கிடையாது. ஸோ இது தப்பு. அப்போ 85க்கு ஆப்ஷன் டி. ஸோ அதெல்லாம் என்னென்ன இது சஸ்பெண்டட் சாலிட்ஸ்ல என்னென்ன வரும், கொலாய்டல் மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன வரும்னு எழுதி காமிச்சிருப்பேன். ஸோ 85க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 86 சாரி சாலிட் வேஸ்டஸ் கேன் பி பெஸ்ட் மேனேஜ். சாலிட் வேஸ்டஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா பை ஓப்பன் பர்னிங் டம்ப்ஸ். ஸோ இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி மேனேஜ் பண்ணலாம். அந்த ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் பண்ணலாம். பை முனிசிபாலிட்டி ஏஜென்சிஸ். ஸோ அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் பயோடிகிரேடபிளையும் நான் பயோடிகிரேடபிளையும் பிரித்து இது பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு மெத்தடு. பை சானிட்டரி லேண்ட்ஃபில். ஸோ நிறைய ஒரு 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 மேடு மாதிரி ஃபுல்லாக குப்பையே கொட்டி வச்சிருப்பாங்களா. ஸோ அதுதான் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்லாம். ஸோ 86க்கு ஆப்ஷன் டி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ். ஸோ 86க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் த ப்ராபபிள் காஸ் ஆஃப் த ஓசோன் ஹோல் ஓவர் அண்டார்டிகா. ஸோ அந்த ஓசோன் ஹோல் வந்து அண்டார்டிகாவில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிஎஃப்சி எமிஷன் தான் அதுக்கு மெயின் காரணம். சிஎஃப்சினா என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். ஸோ ஓசோன் ஹோல் இன் அண்டார்டிகா ஈச் இயர். ஸோ ஓசோன் ஹோல் இன் அண்டார்டிகா. ஸோ ஓசோன் ஹோல் ஸோ இன் ஓகே 1 minute wait பண்ணுவோம். ஸோ ஓசோன் ஹோல் இன் அண்டார்டிகா. ஸோ ozone hole in Antarctica develops each year. எந்த பீரியட்ல அது வந்து டெவலப் ஆகும் அந்த ஓசோன் ஹோல் அண்டார்டிகால பார்த்தோம்னா லேட் ஆகஸ்ட் அண்ட் இயர்லி அக்டோபர். ஸோ இந்த டைம்ல தான் ஓசோன் ஹோல் வந்து டெவலப் ஆகும். ஸோ லேட் ஆகஸ்ட் அண்ட் இயர்லி அக்டோபர். ஸோ 88க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 89 which of the following causes mutations and genetic disorders in organism பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டேஜ் ஒரு 4-5 கொஸ்டின் இதை பார்த்தாச்சு. இதை டிபெண்ட் பண்ணி இதை ரிலேட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் 90th கொஸ்டின் the non biodegradable pollutants are created by. non biodegradable pollutants வந்து மெயினா யார் கிரியேட் பண்றாங்கன்னா நேச்சர் கிடையாது, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் கிடையாது, ஹியூமன்ஸ் தான், நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் கிடையாது. ஸோ 90th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 91 according to CPCB the diameter of the particles that are responsible for causing the great harm to the human health நம்ம வந்து 2.5 micrometer சொல்லியிருந்தோம். ஸோ 91க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 92 compressed natural gas. ஸோ compressed natural gasன்றது எது? CH4. CH4னா மீத்தேன். ஸோ 92க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 93 the major source of the noise pollution worldwide. ஸோ நாய்ஸ் பொல்யூஷனோட மேஜர் சோர்ஸ் வேர்ல்டு வைடா பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான். அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேருந்து வர நாய்ஸ் தான் மேஜர் காஸ் ஆஃப் த நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ 93rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 94 catalytic converters are fit into automobiles to reduce the emission of harmful gases. catalytic converters change the unburned hydrocarbons. ஸோ unburned hydrocarbons catalytic converters வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராகவும் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஸோ 94க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 95 nuisance growth of the aquatic plants and blooms forming algae in natural water is generally due to high concentration of. ஸோ இதுக்கு பாஸ்பரஸ் தான் ஆன்சர் கொடுத்துருக்கிறதுல. இந்த நியூட்ரியன்ட் அதிகமாக ப்ரெசென்ட் இருக்கிறதுனால தான் ஆல்கல் ப்ளூம் வந்து ஃபார்ம் ஆகுது அக்வாட்டிக் பாடிஸ்லாம். ஸோ 95க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வந்தாச்சு. மீத்தேன் காம்போனன்ட் ஆஃப் greenhouse gases contributing to the global warming about 20% கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட்.
மீத்தனோட கான்ட்ரிபியூஷன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் 20%. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல ஃபியூவல் ஜங்ஷன் இன்ஜின்ஸ் இன் ஆட்டோமொபைல் ஹாஸ் டிக்ரீஸ் த மீத்தேன் கண்டென்ட் இந்த எக்ஸாஸ்ட். ஸோ இதுவும் கரெக்ட். ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் எதுவும் இல்லை. அதனால assertion reason are true but reason is not the correct explanation of assertion. That is the correct answer. Next 97. A suspended particulate matter or particulate matter suspended particulate matter is an important pollutant. So diesel vehicles வந்து ஒரு important pollutant suspended particulate matter release பண்ணுது. அப்போ அது கரெக்ட். catalytic converters greatly reduce the pollution. So ஏன்னா அது வந்து unburned hydrocarbons கார்பன் டை ஆக்சைடாவும் என்னவோ பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும் சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இங்க ஸோ இதான். அப்புறம் கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரிக் ஆசிடையும் கார்பன் டை ஆக்சைடாகவும் நைட்ரஜனாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் எது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா ரிலேஷன் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட் 98. presently global atmosphere is warming up. So global atmosphere வந்து வார்ம் ஆயிட்டு இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. The development, so இது correct. The depletion of the stratospheric ozone layer has resulted in increase in the ultraviolet radiation. So the ozone layer தான் UV rays வந்து பிளாக் பண்றது. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன்றது குட் ஓசோன், அதுதான் பிளாக் பண்றது. அந்த ஓசோன் லேயரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளீட் ஆயிட்டு வர்றப்போ அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து ஓசோன் லேயர் இல்லாதப்போ எர்த்துக்கு ரீச் ஆக முடியல. ஸோ இதுவும் கரெக்ட். ஆனா இது ரெண்டுத்துக்கு இது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. அது எப்படி பார்க்கறது? இந்த அசர்ஷனையும் ரீசனையும் பிகாஸ் போட்டு படிச்சு பார்த்தா புரியும். ஸோ இதுக்கு வந்து ரிலேஷன் இல்லை. ஸோ 98க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். 99. வாட்டர் பொலியூட்டன்ஸ் ஆர் மெஷர்டு பை பிஓடி. ஸோ வாட்டர் பொலியூட்டன்ஸ் வந்து நம்ம பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வச்சு மெஷர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பிஓடி அதிகமாக இருந்தால் வாட்டர் வந்து பொலியூட்டட், அதோட பொல்யூஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ பிகாஸ் போட்டு பாருங்க. வாட்டர் பொலியூட்டன்ஸ் ஆர் மெஷர்டு பை பிஓடி. எப்படி? இஃப் பிஓடி இஸ் மோர் வாட்டர் இஸ் பொலியூட்டட். ஸோ இது கரெக்ட், ரிலேஷன் ஆகுது, ரிலேட் ஆகுது. ஸோ 99க்கு ஆப்ஷன் ஏ வரும். அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். யூட்ரோஃபிகேஷன் ஷோஸ் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி இன் வாட்டர். கரெக்ட். யூட்ரோஃபிகேஷன் வந்து வாட்டரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. வித் இன்க்ரீசிங் யூட்ரோஃபிகேஷன் டைவர்சிட்டி ஆஃப் த ஃபைட்டோபிளாங்டன் இன்க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி யூட்ரோஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஃபைட்டோபிளாங்டனோட பாப்புலேஷன் ஆர் டைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஆனால் இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா ரிலேஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ 100 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ நம்ம இந்த லெசன்லேயும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.